எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன். விஜயோட கூட்டணி விஷயத்துக்கு பாய் பாய் சொல்லியிருக்கா பாமக. நடந்த அரசியல் பரபரப்பு சம்பவத்தை பத்தி தான் நாம ஒட்டுமொத்த பாமக மற்றும் வன்னியகுல சத்திரிய சொந்தங்களுக்கும் சொல்ல வந்திருக்கும். குறிப்பா பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன மாதிரியான முடிவை எடுத்திருக்கிறாங்க, அதை தாண்டி பாமக வச்சு செய்தி ஊடகங்கள் என்ன மாதிரியான செய்திகளை பரப்பிட்டு இருக்காங்க அப்படின்ற அனைத்து கோணத்தையும் நாம பேசிடலாம் அப்படின்னு தான் வந்திருக்கோம். குறிப்பா பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னா பலவிதமான பதிவுகளை நேற்றிருந்து சமூக வலைதளங்கள்ல இதுவா அதுவா அங்கேயா இங்கேயா இப்படி அமையணும் அப்படி அமையணும், இப்படி கூட்டணி போனோம் அப்படி கூட்டணி போனோம், அங்க போனோம் இங்க போனோம் பார்த்தீங்கன்னா விஜய் கூப்பிட்டா போகணும் அப்படின்னு ஏகப்பட்ட ரூபத்துல பார்த்தீங்கன்னா பதிவுகளை எழுதிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. தலைமைக்கு பார்த்தீங்கன்னா அந்த கோரிக்கையை வச்சிட்டு இருக்கிறாங்க. நாம கூட 2 நாட்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக பாமகவை தமிழக வெற்றி கழகம் கூட்டணிக்கு கூப்பிட்டா தாராளமா பார்த்தீங்கன்னா அந்த கூட்டணி விஷயத்துக்குள்ள போறதுல நாம யோசிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன் என்ன அப்படின்ற விஷயத்த நாம அந்த காணொலிக்குள்ளே ஓரளவுக்கு தெளிவா நம்ம மக்கள்கிட்ட சொல்லியிருந்தோம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா 2 நாட்களாக பல அரசியல் சூழல்கள் நிகழ்ந்தது. நாம அன்னைக்கு பேசப்படும் பொழுது எந்த ஒரு கட்சியும் கூட்டணிக்குள்ள இல்லை. பட் இன்னைக்கு காங்கிரஸ் தாவேக்கோட கூட்டணி இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல கண்டிப்பாக பாமக அந்த கூட்டணிக்குள்ள போகக்கூடாது அப்படின்னு நம்ம சமூக வலைதளங்கள்ல நானே பார்த்தீங்கன்னா நேற்றே பதிவு பண்ணிட்டேன். இன்றும் பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்த ஊடகத்தின் மூலமாக, இந்த சமூக ஊடகத்தின் மூலமாக நான் நம்ம மக்கள்கிட்ட சொல்றதுல எந்த ஒரு பார்த்தீங்கன்னா அச்சமும் இல்லாம தான் நான் பதிவு பண்றேன். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, ஈழ மண்ணுல பார்த்தீங்கன்னா எத்தனையோ தமிழர்கள் பார்த்தீங்கன்னா குன்று குவிக்கப்பட்டாங்க. அதற்கு மிகப்பெரிய ஒரு துணையாக அப்போது இருந்த காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா இருந்தது. அப்படியாப்பட்ட ஈழ மண்ணில் இருந்த பார்த்தீங்கன்னா அந்த தமிழர்களுக்காக எப்பொழுதுமே பாமக காங்கிரஸோட கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு எப்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த ஈழப்போர் நிகழ்ந்ததோ அதற்கு பிற்பாடு நடந்த எந்த ஒரு தேர்தலையும் காங்கிரஸோடு பாமக கூட்டணி வைக்கல. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல கம்பல்சரி பார்த்தீங்கன்னா காங்கிரஸோடு டிவிகே பார்த்தீங்கன்னா கூட்டணி வச்சுது அப்படின்னா அந்த கூட்டணிக்குள்ள போகக்கூடாதுன்றது தான் என்னுடைய நிலைப்பாடு. தலைமை என்ன முடிவு எடுக்குமோ தெரியாது. தலைமை பார்த்தீங்கன்னா இப்படியாப்பட்ட ஒரு முடிவை பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே எடுக்கக்கூடாதுன்றது தான் என்னுடைய பார்த்தீங்கன்னா கோரிக்கையாக நாம சமூக வலைதளங்கள்ல பதிவு பண்ணோம். அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல தமிழக வெற்றி கழகத்தோடு பாமக போகணும். ஏற்கனவே காங்கிரஸ் போயிடுச்சு, 5 சீட் இருக்குது. பாமக 4 சீட் எடுத்துட்டு போனாங்கன்னா 115 சீட் ஆயிடும். இன்னும் 2-3 பேரை கூப்பிட்டு வச்சு விஜய் தனி பெரும்பான்மையை நிரூபணம் பண்ணி அவர் ஆட்சிக்கு போயிடணும், நாம அமைச்சர் வாங்கிடலாம், அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட பார்த்தீங்கன்னா பதிவுகளை எழுதிட்டு இருக்காங்க. நாம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, ஏன் நம்ம பார்த்தீங்கன்னா வாண்டடா போகணும்? ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தோடைய பார்த்தீங்கன்னா தலைமை பொறுப்புல இருக்கிற சிலர், குறிப்பா சிடிஆர் நிர்மல் குமார் அப்படின்ற ஒருவர் இன்னைக்கு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. என்ன அப்படின்னா, என்டிஏ அலையன்ஸ்குள்ள இருக்கிற எந்த கட்சியோடையும் நாங்க கூட்டணிக்கு கூப்பிடல, பேசல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும் ஒரு பட்சத்துல நாம ஏன் பார்த்தீங்கன்னா வாண்டடா போயிட்டு விஜய்க்கு நான் பார்த்தீங்கன்னா ஆதரவு தரேன் அப்படின்னு சொல்லணும்? நாம ஏன் சொல்லணும் அப்படின்ற கேள்வியைத்தான் நான் முன்வைக்கிறேன். ஏன்னா நேரடியாகவே பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணிக்குள்ள இருக்கிற கூட்டணி கட்சிகளோட மட்டும்தான் நாங்க கூட்டணி வைக்கிறதுக்கான வேலையை பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா கம்பல்சரி பார்த்தீங்கன்னா தாவேக்கா இன்னொரு திமுகவா மாறிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் விஷயம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா காங்கிரஸோ இல்ல திமுக தரப்புல இருந்து வரவங்கெல்லாம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாசம் கழிச்சு பார்த்தீங்கன்னா காலவாரி விட்டு விஜய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பேரடியா மாறலாம் அப்படின்னா மாறும். அந்த சூழலும் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஏற்படும். அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல அவங்க அந்த கூட்டணியை நோக்கி தான் போறாங்க அப்படின்னா பாமக ஏன் பார்த்தீங்கன்னா வாண்டடா போயிட்டு நாம சப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா கொடுக்கணும்? கொடுக்க வேண்டியது இல்லை, நம்ம போக வேண்டியது இல்லை. நாம ஏன் போகணும்? நமக்கே பார்த்தீங்கன்னா அந்த வேலை அப்படின்ற விஷயத்தை தான் நானே பார்த்தீங்கன்னா கேட்கிறேன். இதை புரியாம பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல பல சொந்தங்கள், பாமக சொந்தங்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் எழுதிட்டு இருக்கிறதுல கொஞ்சம் குறைச்சிக்குங்க, புரியுதுல? இதெல்லாம் தாண்டி சில தம்பிகள் ரொம்ப வருத்தப்படுறாங்க. நம்மள பார்த்தீங்கன்னா கூட்டணி கூப்பிடலையே அப்படின்னு. ஏன்பா வருத்தப்படுறீங்க? எதுக்குப்பா பார்த்தீங்கன்னா கூட்டணி கூப்பிடணும் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் கூப்பிடணும்? எதுக்கு நாம வருத்தப்படணும்? நாம 4 சீட்டை பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றிருக்கோம். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் பாமகவுடைய வாக்கு வங்கி பார்த்தீங்கன்னா சிந்தாம சிதறாம நமக்கு விழுந்திருக்கு. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்களை முழு மனதோட பார்த்தீங்கன்னா இந்த வன்னியர் சமூகம் பெரும் திரளாக பார்த்தீங்கன்னா ஏத்திருக்கிறாங்க. தாவேக்காவுக்கு பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுக்க பார்த்தீங்கன்னா ஓட்டு பார்த்தீங்கன்னா விழுந்திருந்தாலும்
வன்னியர் பெல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பாமக நின்ன வந்து பாத்தீங்கன்னா தொகுதிகள்ல பாமக சப்போர்ட் சிஸ்டம் கொடுத்த தொகுதிகள்ல வந்து பாத்தீங்கன்னா தாவேக்கா வந்து பாத்தீங்கன்னா திணறி இருக்கு 2026 சட்டமன்றத்துல. சோ அப்போ வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் புரிதலோட ஒற்றுமையோட வந்து பாத்தீங்கன்னா நம்ம இருந்திருக்கோம். புரியுதுங்களா? இருந்திருக்கோம் அப்படின்னா ஒரு 60% ஆஃப் வன்னியர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் புரிதலோட நம்ம வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா அணுகி இருக்கோம். மற்ற எந்த ஒரு சமூகமோ எந்த ஒரு மக்களும் வந்து பாத்தீங்கன்னா இப்படியாப்பட்ட ஒரு விஷயத்த செய்யவே கிடையாது. வன்னியர்கள் மட்டும்தான் நம்ம செஞ்சிருக்கோம். சோ அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல இப்படியாப்பட்ட ஒரு பெரும் விஷயத்த வந்து நம்ம பண்ணியிருக்கோம். வட தமிழ்நாட்டுடைய கிங் மேக்கர்ஸா வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் நம்ம மாறி இருக்கோம். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுடைய களத்துல இப்படி இருக்கிற ஒரு சூழலை வந்து பாத்தீங்கன்னா பாமக சார்ந்து இருக்கிற சொந்தங்களோ நம்ம வன்னியர் சொந்தங்களோ யோசிக்காம தாவேக்க நம்மளை கூப்பிடல, ஏன் கூப்பிடல, இந்த பக்கம் போயிட்டு வந்து காங்கிரஸ் கூப்பிடுறாங்க, விடுதலை சிறுத்தையை கூட கூப்பிடுறாங்க, கூப்பிட்டுட்டு போட்டுமே. விடுதலை சிறுத்தை வரட்டும், காங்கிரஸ் வரட்டும், இன்னும் வந்து இருக்கிற திமுக கட்சியில இருக்கிற மொத்த பேரும் வரட்டுமே, தப்பு இல்லையே. திமுக வந்து ஒட்டுமொத்தமா ஒளியிட்டுமே, ஒளிஞ்சா நமக்கு நல்லது தானே. அவன் எதிர்கட்சியா இருந்து வந்து கூட்டணி கட்சிகள் பூரா பிச்சுக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னா போகட்டுமே, தப்பு இல்லையே. அந்த கட்சி வந்து ஒளியிட்டுமே. நாம ஏன் வந்து போயிட்டு வந்து அந்த ஒரு விஷயத்துல வாண்டடா போய் தலையை கொடுக்கணும். இன்னொரு புறம் நேரடியாகவே தாவேக்கா தலைமையில இருந்து சொல்லி இருக்கிறாங்க, நாங்க என்டிஏ அலையன்ஸ் வந்து எந்த ஒரு இடத்துலயும் எந்த ஒரு கட்சியோடும் கூட்டணி பேசல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல வந்து இன்னொரு புறம் வந்து இந்த செய்தி ஊடகங்கள் சமூக ஊடகங்கள்ல இருக்கிற 1ஆம் நம்பர் வந்து இந்த ரெட் லைட் மீடியாக்கள் அப்படின்னு சொல்ற இவனுங்க போற ஒரு விஷயத்த பறைபெற்று இருக்கிறானுங்க. என்ன அப்படின்னா, சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து துணை முதல்வர் கேட்டாங்க, அதனால தான் வந்து விஜய் அவர்கள் வந்து கூட்டணி பேசல. நீங்க பாத்தீங்களாடா? என்னடா இப்படி வந்து செய்திகளை வந்து பரப்பிட்டு தெரியுறீங்க? இப்படி ஒரு ஃபேக் நியூஸ் வந்து எதுக்கடா வந்து பண்ணிட்டு தெரியுறீங்க? அசிங்கமா இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். கேவலமா இல்லையா? நாங்க போய் வந்து துணை முதல்வர் வந்து விஜய் கிட்ட கேட்டோமா? யாரா உங்களுக்கு எல்லாம் சொன்னது? என்னென்ன விஷயங்களை வந்து எழுத முடியுமோ பேச முடியுமோ பாமகக்கு எதிராக வந்து அவ்வளோ பெரிய விஷயங்களை வந்து இந்த 4-5 நாட்களாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால மக்கள் தெளிவா இருங்க, நம்ம மக்கள் தெளிவா இருங்க. புரியுதுங்களா? வருத்தமே படாதீங்க. காங்கிரஸ் கூட்டிட்டு போட்டோம், விடுதலை சிறுத்தையை கூட்டிட்டு போட்டோம், அவங்க அமைச்சர் என்னவோ பண்ணிட்டோம். புரியுதுங்களா? அவங்க தனி பெரும்பான்மையை வந்து நிரூபிக்கிட்டோம். ஆனா விஜய் நேரடியாக வந்து பாமகவை அணுகி எங்களுக்கு நீங்க வந்து ஆதரவு கொடுங்க அப்படின்னு கேட்காத பட்சத்துல கண்டிப்பாக பாமக ஒருபோதுமே வந்து இந்த கூட்டணி விஷயத்துக்குள்ளேயோ இந்த விஷயத்தையோ காதல கூட வந்து வாங்காது. புரியுதா? வாங்காம இருக்கிறது தான் நமக்கான நல்லது அப்படின்றதையும் நான் நேரடியா பதிவு பண்றேன். புரியுதுங்களா? விஜய் நேரடியா கேட்கட்டும், பாமக எங்களோட கூட்டணி வந்து கூட்டணி ஆட்சிக்கு வந்து வரணும் அப்படின்னு வாயை திறந்து கேட்கட்டும். கேட்டா வந்து நம்ம போலாம், போறதும் போகாத அப்புறம் முடிவெடுக்கலாம். நேரடியா கேட்கட்டும். கேட்காதவனுக்கு எல்லாம் வந்து நம்ம போயிட்டு வந்து உட்காந்து ஐயோ நீங்க வந்து ஆட்சி அமைங்கன்னா நம்ம போக முடியாது. அவங்க ஒரு பக்கம் கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா கேட்டு வந்து அவங்க வரட்டும், ஆட்சி அமைக்கட்டும், நமக்கு என்ன, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 4 வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறோம். கன் மாதிரி வந்து பயங்கரமா வந்து தேர்ந்தெடுத்திருக்கோம். சட்டமன்றத்துக்கு போக போறாங்க, நமக்கான விஷயங்களை பேச போறாங்க. அப்புறம் என்ன, கவலைப்படாதீங்க. 2029 2031 வந்து இன்னும் கொஞ்ச காலம் தான் நாம வந்து தேர்தலை சந்திக்க போறோம். அது வரைக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து உருவாக்குவோம். ஏங்க வருத்தப்படுறீங்க? வருத்தப்படாதீங்க, இன்னும் சந்தோஷமா இருங்க. புரியுதுங்களா? விஜய் தனக்கான பெரும்பான்மை வந்து நிரூபிக்கிற வரைக்கும் நிரூபிச்சுட்டு போட்டோம். நம்மளை கூப்பிடணுன்ற அவசியமும் வேண்டாம், நம்மளை கூப்பிடவும் தேவையில்ல, நாம கொடுக்கணும் வந்து அவசியமும் கிடையாது. விஜய் நேரடியா நம்மளை கூப்பிட்டா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். புரியுதா? கூப்பிடாத வாசல்ல வந்து நம்ம போய் நிக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது. ஏன்னா நம்மளுடைய வாக்கு சதவீதத்தை நம்மளால தக்க வச்சுக்க முடியும். நாம இன்னும் வந்து பயங்கரமா வந்து அடுத்த தேர்தலில் வேலை செஞ்சோம் அப்படின்னா இந்த வெற்றி இன்னும் பெருசா மாறும். புரியுதா? அது பாமகவில் மட்டும்தான் முடியும். வன்னியர்கள் வந்து தெள்ள தெளிவா இருக்கணும், நம்ம சமூகம் தெள்ள தெளிவா இருக்கணும். 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த அளவுக்கு வன்னியர் சமூகம் தெளிவா வந்து அரசியல் ரீதியாக பெற்றிருக்குமோ அதே விஷயத்தோட அடுத்த தேர்தலை வந்து அணுகணும். புரியுதா இல்லையா? போய் காங்கிரஸ் கேட்க தெரியுது, விசிகாவை கேட்க தெரியுது, இன்னும் இருக்கிற வந்து கட்சிகள்லாம் வந்து விஜய் கேட்க தெரியுது அப்படின்னா இப்ப நம்மளை நோக்கி வந்து கேட்க தெரியல அப்படின்னா கேட்க வேண்டாம் அப்படின்ற எண்ணம் தான் நமக்கு வந்து ஒருமே ஒழிய
ஐயோ அவன் கேட்கலையே அப்படின்ற எண்ணம் வரக்கூடாது. புரியுதா இல்லையா? அந்த எண்ணம் இருந்தா கைவிட்டுருங்க, சந்தோஷமா இருங்க. நடக்கிற அரசியல் கூத்த பாருங்க. நம்மையும் மீறி பாத்தீங்கன்னா தலைமை பாத்தீங்கன்னா பல முடிவுகளை எடுக்கத்தான் போறாங்க, பல விஷயங்களை செய்யதான் போறாங்க. அதையெல்லாம் கூர்ந்து கவனித்து அன்போனி ராமதாஸ் அவர்கள் பின்னாடி நின்று பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மிகப்பெரிய வலிமையா என்னாலைக்கு நம்ம இருக்கணும் அப்படின்ற சிந்தனை மட்டும் பாத்தீங்கன்னா நம் இளைஞர்களும் நம் சமூகமும் வன்னியர்களும் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க அப்படின்னு இந்த காணொலி மூலமாக ஒவ்வொரு வன்னியர்களுக்கும் விமலவர்மன் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்க. புரியுதுங்களா? 2026 சட்டமன்ற தேர்தலுடைய இந்த களத்தை வடதமிழ்நாட்டுல நமக்கான களமா பாத்தீங்கன்னா மாற்றிருக்கோம். அதுவே மிகப்பெரிய ஒரு பெருமை தான். திராவிட கட்சிகளா இருந்த திமுகவை ஒழிச்சிருக்கிறோம். இதே பாத்தீங்கன்னா தாவேக அலையிலிருந்து பாமக மீண்டெழுந்து பாத்தீங்கன்னா பீனிக்ஸ் பறவை போல நாம இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுடைய களத்துல நின்று இருக்கோம் அப்படின்றத பாமக சார்ந்த வன்னியர்கள், ஒட்டுமொத்த வன்னியகுல சத்திரியர்களும் மறந்துட வேண்டாம். இந்த சமூகம் போர்க்குடி அப்படின்றத தாண்டி வன்னியகுல சத்திரிய இனம் அப்படின்னு சொல்றது சாதாரண வார்த்தை கிடையாது. புரியுதுங்களா? ஸோ அதனால நாம நம்மளை கூப்பிட்டா அதுக்கப்புறம் பரிசீலனை பண்ணுவோம். நம்மளை கூப்பிடல அப்படின்னா பிரச்சனையும் கிடையாது. பிரச்சனை விஜய்க்கு தான், நமக்கு கிடையாது. புரியுதா இல்லைங்களா? ஸோ அதனால தெளிவாருங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம், வாழ்க வளர்க. வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தினமும் மேலும் அடுத்த ஒரு நல்ல காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன். பள்ளி பையன்